வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இன்டர்நெட் இணையவர்களுக்கும் என்ன சொன்னீங்க? நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தீப்பந்தம் அது நான் நினச்சி வந்தது என்னன்னா, ஒரு அடித்தடியாக இருக்கும், அட்டு குத்தாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன் வரும்போது. அப்புறம் இது பார்க்கும்போது பார்த்தா அவங்கக்கிட்ட இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் டைரக்டர் தயாரிப்பாளருக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு சமாதானமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு. உண்மைதானே? இல்லை, சமாதானம் வேண்டாம். ஓகே. ஏன்னா நான் இப்போ வரும்போது தான் ஒரு புக்கு படித்தேன். ஏலத்தை பற்றி ஒரு 800 ஒரு புக்கு வாங்கினேன். அப்போ தான் வாங்கி இப்போ படித்து பார்த்தேன். அப்போ நம்ம தமிழர்கள் என்னென்ன கொடுமைப்படுத்தி செத்தாங்க அப்படிங்கும்போது அது படிக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கோலம் சார் மிக அற்புதமாக பேசுனாங்க. நமக்கு அந்த அளவு பேச தெரியலன்னா கூட, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜப்பானில் அணுகுண்டு போட்டாங்க. ஒரு பொண்ணு துணியை கட்டி போட்டு நிர்வாணமாக ஓடிச்சு. அதோட அந்த சண்டை உலக நாடுகள் நிறுத்திச்சு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இலங்கையில் நடந்த சண்டை பார்த்தீங்கன்னா, உலகம் அத்தனையும் இலங்கை தமிழர்களுக்கு பாதுகாப்பாக நின்றுக்கணும், நிற்கலை. அப்போ உலகம் இல்லை. அவங்க எதுக்காக ஆசைப்படுறாங்க. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குது, இஸ்ரேலுக்கும் காசாவா அங்கே சண்டை நடக்குது. போட்டுக்கிட்டே இருக்காங்க குண்டை. இவங்கெல்லாம் நல்லா இருக்கானுங்க, அந்த மக்கள் தான் செத்துக்கிட்டு இருக்காங்க. வேணா அதிபர் யாராவது செத்துருக்காங்களா? யாரும் சாகலை. சாகிறதுலாம் மக்கள் 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 தான். அவ்வளோதான். அவங்க சாப்பாடு கையாண்டதை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வருது. ஏன்னா அந்த டைமில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது தாங்கவே முடியல. என்னடா பண்ண முடியும்? ஒருவேளை நம்ம கடவுள் ஆண்டா எல்லாத்தையும் அப்படி சவிச்சிடலாமா அப்படிலாம் நினைக்க வேண்டியிருக்கு. எனக்கு நான் சண்டை மாஸ்டர் தான். ஆனால் உலகம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா யாருமே கஷ்டப்பட்டு வரக்கூடாது. ஏன்னா ஒரு 100 வயசு 120 வயசு வரைக்கும் ஒரு மனுஷன் வாழலாம் அப்படின்னு நம்ம சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அதில் ஒரு 20 வயசு வரைக்கும் படிப்பு அதுக்கு போயிடும். அப்புறம் ஒரு 20 வருஷம் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறகு அதுக்கு போயிடும். ஒரு 30-40 வருஷம் தூக்கத்தில் போயிடும். அப்புறம் சண்டை அது சரியாக போயிடும். குடும்ப சண்டை, அந்த சண்டை, நண்பர்களுக்கு சண்டை, துறைகள் சண்டை, அப்படி சரியாக போயிடும். வாழ்றது 40 வருஷம் தான். அந்த 40 வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இது நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களை உங்கள் படைப்புக்கு உண்மையிலே ஒரு கை தட்டலாமா? உங்கள் படைப்புக்காக கை தட்டலாம். ஏன்னா அற்புதமாக படைச்சிருக்காங்க. அதை கொண்டு தமிழ்நாட்டுக்குள்ள காமிக்கணும்னு நினச்சிருக்காங்க. அதான் பெரிய விஷயம். நானும் இலங்கைக்கு ஒரு 4-5 படம் ஷூட்டிங் போயிருக்கேன். அப்போ நம்ம தமிழர்கள்லாம் எப்படி பார்ப்பாங்கிறது நமக்கு தெரியும். அந்த இதெல்லாம் நான் பார்த்துட்டு, ஏன்னா நான் கையிலே வில்லு மாதிரி ஒன்று விடுவேன். அங்கே வரைக்கும் போய் நிற்கும். என்னை கிண்டல் பண்ணான் அந்த ஃபைட்டர்ஸ், அங்கே இருக்க ஃபைட்டர்ஸ். அது எப்படி விடுவா அப்படின்னா, சரி கரெக்டாக நெத்தியில் விடுறான்னு கரெக்டாக நெத்தியில் அடித்தேன். அவனுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு. அப்புறம் தமிழர்கள் நான் சும்மா இருக்கமா அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இன்னைக்கு இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா நிறைய அது மருத்துவமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு நிறைய விஷயத்த எடுத்து எரிச்சிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வெளிநாட்டுக்காரன் உடம்பை எல்லாம் தூக்கிட்டு போயிட்டான். கோயில்ல நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில் அங்கங்கே மறைச்சி வச்சதான் இப்போ நம்ம எடுத்து படித்து ஓரளவு மருத்துவம் இருக்கும். உலகெல்லாம் கொரோனா வரும்போது நம்மளை காப்பாற்றுறது வெறும் கபசுர குடிநீர். அப்போ நம்ம சித்தர்கள் எவ்வளோ கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி அற்புதமான சில விஷயங்களை எவ்வளோ பாதுகாப்புன்னு நினச்சி தான் கொடுத்துட்டானுங்க அந்த துரோகிகள். அதைத்தான் நீங்கள் சொல்ல வரீங்க. அதான் உண்மையாக இருக்கும். ஏன்னா தமிழர்களோட வாழ்க்கை வரலாறு அழிச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ கௌதம் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பாருங்களேன். இப்போ முன்னாடி நான் பஸ்ஸு பார்ப்பேன். பஸ் பார்க்கும்போது தமிழ்நாடு மாநகர பஸ் இருக்கும். இப்போ மாநகர பஸ் பார்க்கறது தமிழ்நாடு காணும், சென்னையில், தமிழ்நாட்டில். ஏன்னா புரியல எனக்கு, ஏன் அப்படின்னு தெரியல. இங்கேயும் ஒரு போராட்டம் போடணுமா என்ன அப்படிங்கிறது எனக்கும் புரியல. ஏன் தமிழ்நாடு இப்போ கேரளா போனால் அவங்க கேரளா போட்டிருக்காங்க, கர்நாடகா போனால் தமிழ்நாடு, தெலுங்கு தேசம் போனால் தெலுங்கு தேசம், பாம்பே போனால் மகாராஷ்டிரா, எந்த ராஜஸ்தான், எல்லா ஊர்லையும் அந்த ஊரு போட்டு தான் போடுறாங்க. இப்போ நம்ம ஊரில் மட்டும் தமிழ்நாடு எடுத்துட்டாங்க. ஏன் நீங்க தெரியல, யாரும் கேட்கல. ஏன்னா கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எம்பி ஒருத்தர் தெலுங்குல போய், தமிழ்நாட்டு எம்பி தெலுங்குல போய் இப்போ உறுதிமொழி எடுத்துக்கிறாரு. தமிழர்கள் அவர் நமக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவார்? அதாவது ஓட்டு போடும்போது நம்ம தமிழர்களான்னு பார்த்து தான் போடணும். காசு கொடுறான்னு பார்க்கறதுக்கு பத்திரிகையில் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டை இப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கே புரியல. எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இலங்கை இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு டக்குனு அதான் தோணுச்சு. என்ன மாநகர பேருந்து போட்டுது, தமிழ்நாடு இதுதானே போட்டிருப்பாங்க, தமிழ்நாடு ஏன் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் இலங்கையில் எடுத்துட்டாங்க போது
ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு, மனசு வருத்தமா இருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருந்து இதை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. கோடிக்கணக்கான ரூபாய் பணம் செலவு பண்ணி ஏதோ நல்ல வேலை அங்க நல்லா போய்கிட்டு இருக்குனாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இதை எடுத்துக்கிட்டு இப்போ வந்து திருப்பியும் சண்டை போடணுமா அப்படின்னு கேட்கும்போது ராஜதந்திரமா என்ன பண்ணணும்னு தான் பார்க்கணும். ஏன்னா சண்டை போட்டு ஒண்ணுமே ஆயுதம் இல்லாம, ஏன்னா அவன் அணுக்கொண்டு வச்சிருக்கான், நம்மகிட்ட துப்பாக்கி கூட இல்லை. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க, கையில் அடிச்சுக்கலாம். அவன் கத்தி வச்சா நம்ம கத்தி எடுக்கலாம், அவன் துப்பாக்கி தான் துப்பாக்கி எடுக்கணும். அவன் வந்து ராக்கெட்ல இருந்து குண்டு போட்டாங்க, நம்மகிட்ட அந்த குண்டு போட்டா மட்டும்தான் நம்மளும் போர் பண்ண முடியும். இல்லை அவன் வந்து நம்ம கையை கூட்டிட்டு எப்படி போர் பண்ண முடியும்? அதுக்கெல்லாம் நம்ம தயாரானாதான் திருப்பி ஒரு போராட்டம் பண்ண முடியும் இல்லையா? இப்போ போய் கண்ணை கட்டிட்டு ட்ரெயின் வருது, நான் ட்ரெயினை நிறுத்திடுவேன். நம்ம என்ன இவரா திரும்ப நடிக்கிறேன் சொன்ன பாலகிருஷ்ணன் ட்ரெயின் அப்படி நிறுத்துறீங்க, அதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். நம்ம போர் பண்றதை விட இனிமே இந்த தமிழனை எப்படி வாழ வைக்கணும், இந்த தமிழன் உலகம் முழுவதும் தலை நிமிர்ந்து எப்படி வாழணுங்கிறத நீங்க எல்லாரும் சிந்திக்கணும். என்னோட வேண்டுகோள் அதுதான். ஏன்னா நம்ம வந்து போராடிக்கிட்டு 20 கிட்ஸா அப்புறம் விட்டு மாட்டி விட்டு சண்டை போடுங்க. ஏன்னா அந்த பசு உப்பே இல்லை சாப்பாடு, கஞ்சி கொடுக்குறாங்க. அந்த கஞ்சி குடிக்கிறது தான் ஒரு ஓப்பனிங் சீனு. அப்புறம் எல்லாம் பாருங்க, குண்டை போட்டு ஏதோ அந்த இதை கண்டுபிடிக்கலாம், அவனை இல்லாம ஆத்தணும்னு பாக்குறான். யாரு கூட இருக்க துரோகி தான், கூட நண்பர் மாதிரி டெய்லி வந்து உட்காந்து பேசுறதுதான் போட்டு விட்டு அதான் பண்றான் கடைசி. அதானே துரோகி தானே, நண்பன் இல்லை. நண்பனே வச்சிருந்து பார்த்தா அவன் வந்து அது மாதிரி அவன் தான் போடுறான். அதனால நம்ம வந்து பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணுங்கிறது. நான்லாம் கூட பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடாம நிறைய மாட்டிருக்கேன். அதனால நம்ம எளிமையா இருக்கிறவங்க பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போட்டு எல்லாரும் எப்படி எங்கெங்க வைக்கணுமோ அதை வைக்கணும். இப்ப தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எங்க எம்ஜிஆர் நகர் பாத்தீங்கன்னாக்கா காலையில அப்படி ஒரு 3:30 மணிக்கு எழுந்து வந்தா எல்லாம் ஹிந்திக்காரங்களா போறாங்க. இப்ப 10 மணிக்கு போனா எல்லாம் ஹிந்திக்காரங்களா தான் போறாங்க. தமிழ்நாடு ஆனா காணும், எங்க இருக்காங்கன்னு தெரியல. எல்லாம் சாராயம் பாத்தீங்கன்னா 6 வயசு பொண்ணை கற்பழிச்சான், 3 வயசு பொண்ணை கற்பழிச்சாங்களாம். தண்ணி அடிக்கிறதால அவன் மூளை கெட்டு போச்சு. அவனுக்கு குழந்தை எது, அம்மா எது, ஒரு தெய்வம் எதுன்னு கூட தெரியாம கற்பழிச்சான். டெய்லி பாத்தீங்கன்னா நியூஸ் போட்டா பிரேக்கிங் நியூஸ் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. நமக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கணும். சாராயம் குடிக்கிறது மட்டும்தான் இந்த அத்தனை பேரும் கெடுதல் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த சாராயத்தை கொடுக்கறத விட்டு தொலைங்களேன். இந்த அரசாங்கம் வந்து சாராயம் காய்க்கிறத வச்சு சாராயம் தயார் பண்றதா, காய்க்கிறது இல்லையோ அதை விடுங்க, வரி போடுங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வரி போடுங்க. அரசு நடத்துறதுக்கு உங்களுக்கு வந்து காசு இல்லை, அப்ப என்ன பண்ணும்? வரி தான் இப்ப போட்டீங்களா, கரண்ட் பில் ஏறி இருக்கு, வீட்டு வரி ஏறி இருக்கு, அது மாதிரி நடந்தா வரி உட்கார்ந்தா வரின்னு போடுங்க. போட்டுட்டு இந்த சாராயங்களை ஒழிங்க, ஏன்னா மக்கள் நல்லா இருக்கும். கஞ்சா கஞ்சா இல்ல, நிறைய சாராயமே குடிச்சு ரோட்ல டான்ஸ்ல ஆடுறாங்க, பஸ் அப்படி நிறுத்திக்கிறாங்க. அந்த பாலா படம் பார்த்தோம்னா பஸ் நிறுத்துறான் தண்ணி அடிச்சு. நானே நினைப்பேன், என்னடா கார் அப்படி நிறுத்தினா காரை ஏத்தணும்னு நினைப்பேன், மேல ஏத்தணும் தான் தண்ணி தண்ணி அடிச்சானா அப்படி தோணுது. ஏன்னா அதனால அதெல்லாம் மறந்தோம்னா நீங்க தான் போராடணும், பத்திரிகையாளர் தான் போராடணும். ஆமா, நீங்க தான் போராடணும். நானும் உங்க கூட நிற்போம். ஏதோ நாங்க போராடணும், நீங்க எங்க கூட இல்லைங்க. இல்லங்க, எல்லாமே சொல்றேன். அதான் நீங்க தான் சொல்றீங்க கஞ்சா அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஓகே, இப்ப இலங்கை மட்டும் வரும். இலங்கை வந்து தமிழர்களும் இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டாங்கல்ல. புரட்சி தலைவர் தானே தெரியுமா, நாங்க தான் இருந்தேன். அதே மாதிரி நீங்க வந்து இங்கேயும் அந்த மாதிரி இருக்கு. தமிழர்களை எங்கேயுமே அடிச்சிடக்கூடாது. தமிழருக்கு தமிழர்கள் ஒத்துழைப்பா இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். தமிழருக்கு தமிழர்கள் ஒத்துழைப்பா இருங்க, அப்பதான் நம்ம நாடு நல்லா இருக்கும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். இல்ல எங்க நடந்தாலும் சரி, சண்டை நடந்துட்டு தான் இருக்கு, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், டெய்லி பாக்குறோம். சண்டை சாப்பிடும் போது பார்க்கும்போது கண்ணு கலங்குது, ரத்த கண்ணீர் தான் வெடிக்கிறோம். அது மாதிரி சமாதானமா இருக்கணும் உலகம் ஃபுல்லா அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இறைவன் எல்லாரும் படைச்சது 10 மாசத்துல எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நினைச்சு இந்த விழா ரொம்ப சிறப்பா அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் மீண்டும் ஒரு பாராட்டு சொல்லிட்டு, நீங்க பணம் போட்டீங்க, அந்த பணத்தை நிறைய எடுத்து உங்க குடும்பத்தையும் மற்ற மக்களையும் காப்பாற்றுறவங்களுக்கு நாங்களும் தமிழர்களா துணை நிற்போம் சொல்லிக்கொண்டு, எப்பவும் சொல்ற மாதிரி உலகத்திலே மூத்த மொழியின் தாய்மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழ் வெந்தே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். எங்களோட அழைப்பை ஏற்றி இங்க வந்த எல்லாருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். தனித்தனியை சொல்ல நேரம் எல்லாருக்குமே போய்கொண்டிருக்கும். ஸோ எங்களோட அழைப்பை ஏற்று வந்த எல்லா நண்பர்களுக்கும், அண்ணமாருக்கும், ஐயாமார்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி. நான் இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சேர்த்து சொல்லிக் கொள்றேன். நான் வந்து இங்கே தான் படித்தேன். நான் 2007ஆம் ஆண்டு விஷுவல் கமிஷன் படித்தேன். நான் என் படத்தின் எடிட்டர் 2008ஆம் ஆண்டு விஷுவல் கமிஷன் இங்கே தான் படித்தவர். நாங்கள் படிச்சுட்டு இங்கே படம் எடுக்கணும்னு ஆசைப்படையில,
நாங்கள் படிச்சுட்டு இந்த படிப்பை வச்சு கொண்டு எங்கட கதைகளை எங்கட இடத்துல இருந்து சொல்லணும்னு ஆசைப்பட்ட நாங்கள். நான் 2010 படிச்ச உடனே நான் யாழ்ப்பாணம் போயிட்டேன். அவரும் படிப்பை முடிச்சுட்டு அங்க வந்துட்டேன். எங்கட கதையில நாங்கள் தான் சொல்லணும். என்ன மற்றாங்க சொல்லக்கூடாது இல்லை, நாங்கள் சொல்லிக்க இன்னும் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக உண்மையாக சொல்லுவோம், வேறு எந்த தாக்கங்களும் இல்லாம சொல்லுவோம்ன்றதுதான் அந்த உண்மை. மற்ற சொன்னாங்க அந்த போராட்டம் இன்னும் போராடணும், சண்டை இருக்கணும் அப்படின்னு. நான் ஒரே விஷயத்த சொல்லிக் கொள்றேன், என்னடா இந்த உலகத்துல போராட்ட வடிவங்கள் மாறலாம். இப்ப என்னோட போராட்ட வடிவம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. எங்களுக்கும் தெரியாது, நாங்களும் இதான் முதல் முறை இங்க வந்திருக்கிறோம். ஒரு படத்தை கொண்டு வந்து அப்ப எங்களுக்கு இது ஏதாவது அதுல தவறுதலாக ஏதாவது கலைச்சிருந்தா அனைவரும் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.